எங்க சீரியல்ல இருக்க எல்லாருக்குமே ரெண்டு கல்யாணம். ஆனா யாரும் வாழ மாட்டாங்க. ஹீரோக்கு ரெண்டு கல்யாணம், ஹீரோயினுக்கு ரெண்டு கல்யாணம். ஏன்னா நான் ஒட்டிதான் எல்லாத்தையும் ஏமனதான் வந்து முடியுது எனக்கு. ஹேர் ஸ்டைல் கூட மாத்த கூடாதுன்றாங்க. இப்ப நான் வேற மாதிரி வந்திருக்கேன். அப்பெல்லாம் அந்த கொண்டதான், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. கொஞ்சம் லைட்டா லிப்ஸ்டிக், மேடம் லிப்ஸ்டிக் குறைங்க மேடம். ஐயோ எனக்கு ஆசையா இருக்கு. என்ன நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியா? அப்படின்ற மாதிரி இல்ல. ஆக்டிங் பண்ணலாம். ஆனா பாசிட்டிவ்ல இது அழுதுகிட்டு மட்டும் தான் இருக்கணும்ல. அதுல ஒரு பையன், மேம் நீங்க மௌனம் பேசியதுல தானே வரீங்க. நீ அது 1:30 மணிக்கு வருதுடா, அதெல்லாம் எப்படிடா நீ அது பையன்டா, அது பையன் பொண்ணுடா. சரி எப்படிடா சாலாட்சியும் மணிமேகலையும் மீட் பண்ணி பேசுனது ரொம்ப பரவாயில்ல. பேர் ஞாபகம் வச்சிருக்காங்களே. சூப்பரா போய் இப்படி சீரியல் பாக்குறாங்க. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. கிருபா மேம், தியா மேம், வணக்கம். மௌனம் பேசியதைக்காக சந்திக்கிறோம். சோ ஹாப்பி. இந்த மைக் உங்களுக்கு தான் மேம். அப்படியா? போகும்போது நான் எப்படி அது ஏதோ சொல்ல போறீங்களோன்னு கேட்டுட்டு இருக்கேன். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? சூப்பரா ரொம்ப 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 சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சீரியல்ல தான் நெகட்டிவ் கேரக்டர், பட் இவ்வளவு செம பாசிட்டிவா ஜாலியா சிரிச்ச முகமா இருக்கீங்க. சீரியல்ல பார்த்து மறந்துருக்காது. அப்ப நானே நீங்க பாசிட்டிவ், நீ ஆல்வேஸ் பாசிட்டிவ். நான் பாசிட்டிவ் தான் அப்படி நான் ப்ரூவ் பண்றதுக்காக கஷ்டப்பட வேண்டியிருக்கு. கரெக்ட். நீங்க ரியல் லைஃப்லயும் பாசிட்டிவ். இல்ல நான் நெகட்டிவாவும் கொஞ்ச நேரம் இருக்கிறேன். நீங்க நீ இனிமே இந்த இன்டர்வியூல நீ நெகட்டிவா இருக்க. கேரக்டர் மாறிக்கலாமா? வேண்டாம் இல்ல இப்படி டைரக்டர் பார்த்து இப்படியே மாத்திரலாம்னு யோசிப்பாரு. என்ன ஏதோ எங்கயோ போய் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கீங்க போல இருக்கு. என்ன வேலை அப்படின்னு அந்த மாதிரி கேட்டுப்பாரு. இருக்கு இல்லையா? சோ எப்படி போயிட்டு இருக்கு சீரியல்ஸ்? அதோட ரிசெப்ஷன்ஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? வெரி 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 குட். ஏன் எப்படி சொல்ற அப்படின்னு கேட்டா, நம்ம எங்க வெளியே போனாலும் நீ தியா அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன வளரலன்னு அர்த்தம். நீங்க மணிமேகலை தானே அப்படின்னு கேட்டா நம்ம வளர்ந்துட்டோம்னு அர்த்தம். ஸோ அந்த வகையான ஒரு தாட்ஸ் வந்து கண்டினியூஸா நான் ஜீ தமிழ் ஃபேமிலிக்கு வந்ததுக்கு அப்புறம், மௌனம் பேசியதை டீமுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்தது வந்து சரி நம்ம ஏதோ பண்ணிருக்கோம்டா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. இதுல நான் ஒரு ஸ்கூலுக்கு போறேன், அதுவும் பாய்ஸ் ஸ்கூல்ஸ்க்கு. அதுல ஒரு பையன், மேம் நீங்க மௌனம் பேசியதுல தானே வரீங்க. டே அது என்னடா அது அப்போ அது 1:30 மணிக்கு வந்து, இப்போ டைம் சேஞ்ச் ஆயிடுச்சு 3 மணி. டே அது 1:30 மணிக்கு வருதுடா, அதெல்லாம் எப்படிடா நீ அது பையன்டா, அது பையன் பொண்ணுடா. சரி எப்படிடா அப்படின்னு சொன்னேன். மேம் நாங்க பாப்போம் மேம். எப்படிடா அது அப்படின்னு கரெக்டா. அப்பெல்லாம் நான் மேக்கப்லாம் இல்லை. அது ஒரு டீச்சர் கண்டுபிடிச்சால அது ஒரு இதா இருக்கும், ஒரு லேடி கண்டுபிடிச்சால அது ஒரு குட்டி பையன்ல ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிப்பான். மேம் நீங்க மௌனம் பேசியதுல வருவீங்கல்ல, எனக்கு ஷாக்டி. ஏன்னா நான் டிவி பாக்குற டைம்லாம் எங்க அம்மா ஓ சீரியல் தான் பாத்துட்டு இருக்கு, அதனாலதான் அவனை பார்க்க வேண்டியிருக்குன்னு அவன் நினைச்சிருப்பான். கரெக்ட். கரெக்டா? உண்மை. இல்ல மௌனம் பேசியதே அவ்வளவு டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். நல்லா இருக்கு, சீரியல்ஸும் நல்லா இருக்கு, நல்ல பப்ளிக் கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸும் இருக்கு. அதாவது அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்கு. ஏன்னா எங்க சீரியலோட கான்செப்டே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. எங்க சீரியல்ல இருக்க எல்லாருக்குமே ரெண்டு கல்யாணம். ஆனா யாரும் வாழ மாட்டாங்க. ஹீரோக்கு ரெண்டு கல்யாணம், ஹீரோயினுக்கு ரெண்டு கல்யாணம், ஹீரோட அப்பாக்கு ரெண்டு கல்யாணம் மாறுறாங்க இப்ப பாருங்க. ஆமா, ஏன்னா நான் ஒத்திதான் எல்லாத்தையும் ஏமனதான் வந்து முடியுது எனக்கு. நான் ஒத்திதான், வாங்க சண்டை போடாதீங்க, வாங்க இங்க போகாதீங்க, வாங்க அப்படி பேசாதீங்க. நான் அவ்வளவு பெரிய பாசிட்டிவா இருந்தாலே அதான் சார் பெரிய ஹேங்கரா இருக்கேன். நெகட்டிவா இருந்தா அப்படியே தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம். இதனால ஏன் நான் வில்லியா ஏன் நடிக்கிறேன், எல்லாத்துலயும் வாலண்டியரா எனக்கு வில்லி கேரக்டர் கொடுங்க ஏன் கேக்குறேன். அப்படியே லெத்தாஜிக்கா நடிச்சேன். ஹேர் ஸ்டைல் கூட மாத்த கூடாதுன்றாங்க. இப்ப நான் வேற மாதிரி வந்திருக்கேன். அப்பெல்லாம் அந்த கொண்டதான், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. இப்பதான் கொஞ்சம் லைட்டா லிப்ஸ்டிக், மேடம் லிப்ஸ்டிக் குறைங்க மேடம். ஐயோ எனக்கு ஆசையா இருக்கு. இந்த பாசிட்டிவ் கேரக்டர் இருந்தா அந்த ஸ்கோப் நம்ம யாருன்றதை ப்ரொஜெக்ட் பண்ணவே முடியாது. ஆக்ஷன் வைஸா இருக்கட்டும், இப்ப வில்லியா இருந்தா நம்ம அழுகலாம், சிரிக்கலாம், ஆடலாம், பாடலாம், என்ன ஆக்டிங்லயே ஆக்ட் பண்ணலாம். இப்போ நான் உங்ககிட்ட வந்து கோவமா வந்து பேசிட்டு இருக்கும்போது நீங்க என்ன நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி இல்ல. ஆக்டிங் பண்ணலாம். ஆனா பாசிட்டிவ்ல அழுதுகிட்டு மட்டும் தான் இருக்கணும்ல. அப்படிதான் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி. சோ நெகட்டிவா இருக்கும்போது என்னன்னா, இப்போ அது ஒரு கேரக்டர்ங்கிறது வெளியில நமக்கு தெரியும், அது கேரக்டரா பண்ற நெகட்டிவ். ஆனா வெளியில நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பர்சனலா எடுத்துப்பாங்க. நீங்க ஏன் உங்களுக்கு அப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டலாம் ஆரம்பிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுவாங்க. டீசென்ட்டி தாண்டி நான் திட்டு வாங்கியிருக்கேன். லைக் எப்படின்னா, நீ நல்லா இருப்பியா, உங்க அப்பா அம்மா உன்னை ஒழுங்கா வளர்த்துருக்காங்களா, உனக்கு அறிவு இருக்கா, நீ படிச்ச பிள்ளை தானா, உனக்கு மனசாட்சி இருக்கா, இப்படிலாம் வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வாங்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களாம் கூல் பண்ணிட்டு
ஆமா நான் நட்சத்திரத்துல உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணு. எங்க அப்பா அம்மா என்ன கூட வந்திருக்காங்க, நீங்க அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. அது ஒரு கேரக்டர் இப்படி பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், எண்ட் ஆஃப் த டே தட் இஸ் அவர் ரியல் விக்டி நோ. ஸோ அந்த கேரக்டர் நம்ம அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள போய் உட்கார்ந்தனால மட்டும்தான் நம்மள அவங்க அந்த அளவுக்கு சொல்றாங்க. ஸோ அதை நான் ரொம்ப ஹாப்பியாக எடுத்துப்பேன். பட் சொல்லும்போது சம்டைம்ஸ் ஐயோ எவ்வளோ சுற்றி முற்றி பார்க்குறானா, நல்லா இருக்கேன்னு வேறு கேட்பானே, உண்மையாக நல்லா இருப்போமா அப்படின்லாம் யோசிக்க வேண்டியதாக. பட் என்ன பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்கும். நம்ம பேரை மறந்துட்டு எப்போ ஒருத்தன் நம்ம கேரக்டர் பேரை சொல்லிட்டானோ அப்பயே நம்ம வந்துட்டு நமக்கான பாதையில கரெக்டாக போயிட்டு இருக்கோன்ற அடையாளம் இருக்கு. சூப்பர் குட். ஜி அவார்ட்ஸை பற்றி சொல்லுங்க. அடிச்சிடலாமா கப்பு? அடிச்சிடலாம் இல்லையா மேம்? அடிக்கணும். அதாவது கப்பு முக்கியம் பிகிலு, அதை தாண்டி ஜி ஃபேமிலி பயங்கர முக்கியம். ஸோ நம்ம கப்பு வாங்கலன்றது செகண்டரி. ஸோ நம்மளோட பொட்டன்ஷியலை வந்து ஜி ஃபேமிலி கொடுத்தோமா அப்படின்றது முக்கியம். ஸோ அந்த வகையில் எங்கள் கேரக்டர்ஸாக இருக்கட்டும், எங்கள் சீரியலாக இருக்கட்டும், அதை வந்து நாங்கள் ஃபுல்லாக கொடுத்துருக்கோன்றத பெருமையாக சொல்லுவோம். எங்கள் டீமே ஒரு ஹாப்பியஸ்ட் டீம். ஐ நெவர் சீன் எங்கள் டீமில் இருக்க எல்லாரும் பாருங்க. கேரவன்ல 2 பாட்டு கொடுத்துருப்பாங்க. இடமே இல்லைனாலும் பரவாயில்ல, பாத்ரூம் நின்னாலும் பரவாயில்ல, எல்லாரும் ஒரே இடத்துல நாங்க அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமையான ஒரு ஃபேமிலி குடும்பங்கள். அப்படி அதே மாதிரி எங்க ஜி குடும்ப விருதுகள்ல அதை வந்து எல்லாரும் நாங்க பாசிட்டிவா கொண்டு வரதுலயும் சூப்பர். சோ ஹாப்பி. விசாலாட்சியும் மணிமேகலையும் மீட் பண்ணி பேசுனது ரொம்ப பரவாயில்ல. பேர் ஞாபகம் வச்சிருக்காங்களே. சூப்பரா இவ்வளவு சீரியல் பாக்குறாங்க நினைக்கிறேன். Thank you so much. Thank you. நிறைய ப்ராஜெக்ட் பண்ணி எல்லாத்தையும் என்டர்டெயின்மென்ட் பண்ணிட்டே இருங்க. வாரிசு சீரியலினுடைய உண்மையான வாரிசே வந்து நம்ம கூட தான் இருக்கிறாங்க. ஹரிதா மேம் ஜனகாம்பாள் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல ஸ்வீட்டான அம்மா, அழகான மாமியார் அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அப்படிங்கிற ஒன்று நீங்க தான் புல் பண்ணி எடுத்துட்டு போயிட்டே இருக்கீங்க வாரிசு சீரியல்ல. எவ்வளவு ஹாப்பி. தேங்க்யூ. ரொம்ப 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 சந்தோஷம் எனக்கு. ஸோ நான் வந்து அப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஒரு பொண்ணாக இருக்கட்டும், ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் கிடைச்சாதான் அதுதான் சாப்பாடு. உண்மை. ரியல் சாப்பாடு அதுதான் ஒரு ஆர்டிஸ்டுக்கு. ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ரியல் சாப்பாடு. அப்போதான் மனசு நிறையும். வயிற்று நம்ம கொஞ்சம் சாப்பிட்டா அது இது வந்து கஷ்டம். அதுக்கு தீனி போடுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அது கிடைச்சிருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்க பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க மேம். ஜுவல்ஸா இருக்கட்டும், மேக்கப்பா இருக்கட்டும், உங்களோட ஐப்ரோ பொட்டு பயங்கரமா இருக்கீங்க மேம். தேங்க்யூ. சூப்பர். வரக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல மேம், சீரியல் பார்த்துட்டு நம்ம டெய்லியுமே ஒருத்தவங்களோட வீட்டுக்கு போறோம், அவங்க பாக்குறாங்க, அவங்கள நம்ம வந்து என்டர்டைன்மெண்ட் பண்றோம், அவங்க நமக்கு வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அதை கேட்கும்போது ரொம்ப திருப்தியா இருக்கும் இல்லையா? அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஸோ யூஸ்வலாகவே என்னை பார்த்த உடனே சாரீஸ் நல்லா இருக்கு, ஜுவல்லரி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து நல்ல சந்தோஷமா, இன்னும் நல்லா ரெடி ஆகணும்னு இருக்கும். ஆனா பார்த்த உடனே வந்து இப்படி இழுத்துக்கிட்டு அப்படி பண்ணுவாங்க. நம்ம நினைப்போம் யூஸ்வலாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தானே பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் தெரியும். ஆனால் எனக்கு தான் அவங்க புதுசு. ஏன்னா நான் அவங்கள பார்க்கல. நான் அவங்க வந்து அவங்க வீட்டுக்குள்ளே நான் இருக்கேன் இல்லையா? ஸோ அந்த அன்பு காட்டும் போது இப்போ பாருங்க கூஸ் பம்ஸ் அப்படி இழுத்து அப்படி சும்மா எவ்வளோ தங்கம், நீ அப்படி இருக்க, எவ்வளோ நல்லா பண்ணுறேம்மா, ஒரு அது அப்படியே நம்ம கூட இருந்து நம்ம ஒரு பல வருஷமாக நம்ம கூட அந்த மாதிரி அன்பு காட்டுவாங்க, ஹக் பண்ணிப்பாங்க, முத்தம் கொடுப்பாங்க, ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து ரொம்ப ஒரு கிஃப்ட் மாதிரி. ஐயோ கிஃப்ட் எல்லாம் சொல்லுங்க, அது ஒரு பொக்கிஷம், ரொம்ப பெரிய பெரிய விஷயம். அது ஏதாவது ஒரு மறக்க முடியாத மூமெண்ட், ஏதாவது ஒரு நம்ம ஊர்ல போய் ஷூட் பண்ணதுக்காக போயிருப்போம், அங்க ஏதாவது ஒரு நடந்த ஒரு மூமெண்ட் ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா மேம்? ஸோ இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமா இருக்கும். இப்போ வந்து நான் ஆக்சுவலி 22 இயர்ஸ்க்கு அப்புறம் தமிழுக்கு வந்திருக்கேன். ஓகே. 22 இயர்ஸ் முன்னாடி இங்கே தான் வந்து நிறைய ஒர்க் பண்ணேன். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் ஹைதராபாத் போனேன். அங்கே வந்து நான் சீரியல்ஸ் பண்ணி 2011லேருந்து ஐம் ட்ராவலிங் வித் ஜி. சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் சீரியல்லேருந்து வந்து நான் ஹீரோயினை பிரேக் எடுத்து அத்தையா மாறினேன் வித்தின் 2 இயர்ஸ். ஸோ கேரக்டர் அந்த மாதிரி. ஸோ அங்கே வந்து அது வரைக்கும் அத்தை எனக்கு வந்து நான் ஹீரோயின் என்டர் ஆனதுனால அத்தை கேரக்டர் எப்படி ரெடி ஆகணுங்கிறது எனக்கு மென்டலி இல்ல. ரிச் கேரக்டர். ஸோ ரிச்னா எனக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆகிட்டு போயிட்டேன். ஸோ அவங்களும் சொன்னாங்க ஓ நல்லா இருக்கு அப்படின்னு. அது ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் நிறைய மாமியார் ஒரு 40+ இருக்கிறவங்க உங்களை பார்த்து நாங்கள் வந்து இப்போ நகை போட ஆரம்பிச்சிருக்கோம், ஸோ ஜடை போட ஆரம்பிச்சிருக்கோம், ஜிம்கி வைக்க ஆரம்பிச்சிருக்கோம், டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி என்ன ஏதோ பெரியவங்க அப்படின்னு ஒரு ஓரம் கட்டிடுவாங்க இல்லையா? ஸோ அப்படி இல்லை, உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நாங்கள் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்லுவாங்க, உங்களை பார்த்து தான் நாங்கள் வந்து நல்லா ரெடி ஆகிட்ருக்கோம்,
ஃபங்க்ஷன் வட்டியானம் வைக்கிறோம், நகை போடுறோம் அப்படியெல்லாம் சொல்லும்போது இஸ் ஒன் லைஃப். ஸோ ஏஜ் ரெடி ஆகிறது வந்து நமக்கு கல்ச்சர்லேயே இருக்குது, நல்ல புடவை நகை எல்லாம். ஸோ அது வந்து ஒரு ஏஜ்க்கு அப்புறம் கட்டக்கூடாதுன்னு ஒரு ரூல் இல்லை. ஸோ அது ஃபாலோ பண்ணுறாங்க, அது ரொம்ப சந்தோஷம். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.